ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ நேரம் சோம்பேறியாக உட்காந்துருப்போம். வயிறு வலிக்குதுப்பா, அப்படிப்பா இப்படிப்பான்னு சொல்லி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் வர்றாங்கன்னு தெரிஞ்சோடனே அந்த 2 மணி நேரம் சிட்டாக பறந்து தேவையானதெல்லாம் சமைச்சிட்டு அழகாக வீடையும் கூட்டி க்ளீன் பண்ணி நம்மளும் ரெடியாக நிற்போம். ரியலி என் ஹஸ்பண்ட் ரியாக்ஷன் இப்படி தான் இருக்கும். உங்களில் யாராவது இப்படி இருக்கீங்களா? கண்டிப்பாக என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி எங்கள் குரூப்பில் ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்காக தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க பேக் பண்ணுறதுக்காக. அதை ஒரு லாங் வீடியோவை எடுத்து கண்டிப்பாக அவங்க கூட விலாகில் ஷேர் பண்ணிக்கிறேன். கிட்ஸுக்கு அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஆடி அமாவாசைனால இந்த மாதம் ஃபுல்லாக நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்காகவும் கிட்ஸுக்காகவும் பாவு பாஜி பண்ணிவிட்டு எங்களுக்கெல்லாம் சிக்கன் கிரேவி வச்சு தோசை போட்டாச்சு. சூப்பரான ஒரு டின்னர் சாப்பிட்டோம் எல்லாருமா சேர்ந்து உட்காந்து. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே அவ்வளோ வேலை செய்கிறோம், அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். எப்படி அந்த சடனாக மூடு சேஞ்ச் ஆகுது? எல்லாரும் ஒரே பிளேட்டில் போட்டு உட்காந்து சாப்பிட்டு நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன ட்ரெஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் பேசி முடிச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ட்ரெஸ் பண்ண போகிறோம், சூப்பர் ரெடியாக போகிறோம்னு தெரிஞ்சுட்டா ஃபஸ்ட்டு யாருக்கு தெரியுதோ இல்லையோ மூஞ்சில் இருக்க பருவு தெரிஞ்சிடும் போல. முத நாள் வரை பல க்ளீனாக இருக்க மூஞ்சி மறுநாள் காலையில் எழுந்திருக்கும் போது 4-5 அள்ளி போட்டிருக்கும். அது மட்டும் எப்படிப்பா? எனக்கும் புரியல.